இல்ல பெண்களுக்கு மிகவும் கட்டுக்கோப்பான பாதுகாப்பான ஒரு இயக்கம் அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நீங்க அங்க பயணிச்சிருக்கீங்க. நீங்க இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? டிஎம்கேல உள்ள அஜிதாமனா தங்கராஜ் அக்கா சேர்மனா இருந்தப்ப அவங்க நியூஸ்கள் அடிக்கடி பார்ப்பேன். அப்ப டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அந்த போஸ்டிங்களா அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு ஆசை வந்துச்சு. இந்த ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் நீங்க போடணும்ல. அப்போ ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு அடிப்படை தகுதி வந்து 2 வீலர்ல அந்த ஊருக்குள்ள சுத்துறதா? அப்புறம் ஜெயிச்சு இதாயிட்டீங்க, மாவட்ட கவுன்சிலர் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கட்சியில் என்ன பொறுப்பு கொடுக்குறாங்க? கொஞ்சம் நிறைய இந்த முத்தெல்லாம் வச்சு பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். ஆனா டோட்டல் ஃபேஸே மாறுது. every 6 months நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். அப்படி என்ன அப்டேட் பண்றீங்க? சரி, இப்ப பெண்கள் அரசியல் வராங்க, எதை முன்னிறுத்தி போறாங்க? தொழில் கல்வி படிக்கிறேன் அப்படின்னு பியூட்டிஷியன் படிப்பாங்க. ஸோ அப்படி வரவங்களுக்கு இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஃபீல்டில் லைஃப் இருக்குமா? அது மேக்சிமம் நீங்கள் இங்கே எத்தனை மாணவிகளை உருவாக்கியிருப்பீங்க? உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? இல்லை, எந்த கட்சிக்கும் மாறுறதெல்லாம் வாய்ப்பெல்லாம் இல்லை. நான் இந்த கட்சியில தான் நான் இருக்க போறேன். விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் ஆல்ரெடி மாவட்ட கவுன்சிலர், இனி மாவட்ட சேர்மனா, இல்லை சட்டமன்றமா, பாராளுமன்றமா, மேல் சபையா, இல்லை டைரக்டா உங்கள் தலைவர் எடப்பாடியா இருக்கும், துணை பொதுச் செயலாளர், நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஏடிஎம்கேல எந்த இடத்துக்கும் போகலாம்.